அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அப்பையாநாயக்கன்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் முறையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் திமுக அரசு மெத்தனம் காட்டுவதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். இபிஎஸ் தரப்புல என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது, முழு விவரம்? ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முறையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பட்டாசு ஆலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்படும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பட்டாசு ஆலை விபத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன் இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். விருதுநகர் மாவட்டத்தில் இந்த 6 பேர் உயிரிழந்ததாக வரக்கூடிய செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.